Welcome to Valex Vlog. இன்னைக்கு வந்துட்டு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஈராக்ல வந்துட்டு வேலை செய்யறது சேஃபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஈராக் வர்றது எப்படி, ஈராக் வந்து சேஃப் தானா, அண்ட் வந்துட்டு ஈராக் வந்தா ஏதோ பிரச்சனையா, ஈராக் வந்து ஒரு டெரரிஸ்ட் கண்ட்ரி, அதெல்லாம் நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ ஈராக் வர்றது சேஃபா இல்லையா, அதுதான் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போறேன். அண்ட் வந்துட்டு மார்க்கெட் நான் வந்துட்டு ஈராக்கை வந்து சேஃபா இல்லையான்னு சொல்ல போறேன். இப்ப ஈராக்ல வந்துட்டு நிறைய இந்தியன்ஸு, பங்களாதேஷி, சிரியா, ஈரான் அப்படின்ட்டு நிறைய கண்ட்ரில வந்துட்டு அராப்ஸ்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்துட்டு வேலை செய்யறது சேஃப்டி தான், பக்கா சேஃப்டி. இங்க ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்லாம் நீங்க வந்து யாரும் பயப்படணும்ட்டு எந்தவித அவசியமே கிடையாது. இப்ப வந்துட்டு இந்த செஃப் ப்ரோலாம் வந்துட்டு எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறாருன்னா, ஒரு 4 எத்தனை வருஷமா வேலை செய்யறேன். 6 வருஷம். இங்க இருந்து நீ ஏதாவது ஒரு பயங்கரமான விஷயத்த பாத்திருக்கியா? லைவா பார்த்தது இல்லை, பட் பாம் பிளாஸ்ட் அதெல்லாம் நீ இருக்கும்போது நடந்துச்சா என்ன? ஒரு 6-7 டைம் நடந்திருக்குல்ல. ஒரே டைம்ல ஒரு 7-8 பாம்பு போட்டுருக்காங்களா? எப்ப? இப்பதான் உங்ககிட்ட சேஃப்டின்லாம் சொல்லியிருந்தேன். நீ என்னன்னா 6 பாம்பு போட்டாங்க 7 பாம்பு போட்டாங்கன்ட்டு இருக்க. சேஃப் தான்டா, நமக்கு கம்பெனிகளை வேலை செய்யறது எல்லாமே சேஃப் தான். எல்லா இடத்துலையும் போர் இருக்குதான் செய்யும். எல்லா இடத்துல என்ன, நம்ம பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுல நம்ம வந்து பாம்பு, நம்ம ஊர்ல அடிதடியே இல்லையா? அடிதடி இருக்கு, அடிதடி வேற பாம்பு வேறல்ல. அப்படி கிடையாது, நம்ம கிட்ட கத்தி இருக்கு, கத்தியில சண்டை போடுறோம், தடி இருக்கு, தடியில சண்டை போடுறோம். இவனுக்கிட்ட எது இருக்கோ அது அவன் சண்டை போடுறான். அவன் பொருள் அவன். இவர் வந்துட்டு என்னோட கேமராமேன். ஓகேவா? அந்த மாதிரி இந்த பாலெக்ஸ் விலாக சுத்தி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சிம்பிள். நான் வந்து சாதாரணமா கொஸ்டின் கேட்குற மாதிரி நம்ம ஜென்ரலா பேசுற மாதிரி பேசுறோம். அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆனா கரெக்டா ஒரு ஜாலியா பண்ணா. ஆனா இப்போ என்ன மேட்டர்னா, நம்மளோட பாலெக்ஸ் விலாக் சேனல்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க, சேஃப்டியா இல்லையா, வரலாமா, வேலை செய்யலாமா, ஈராக்லாம் வந்து வந்தா வேலை செய்யலாமா, இல்ல யாராவது நம்மள சுற்றுவாங்களாம் கேக்குறாங்கல்ல மக்கள்லாம் எப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு 6 வருஷமா வேலை செய்யறியா? நான் வந்துட்டு 2 இயர்ஸா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இவர் வந்துட்டு 6 இயர்ஸா வேலை செய்யறாரு. நீ ஏதாவது இங்க பயங்கரமா பாத்திருக்கியா? பயங்கரமா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் தான் இருக்கும். சொல்லி என்ன சொல்லிருக்காங்கன்னா, லைசன்ஸோட தான் கண்ணு வச்சுக்கணும். லைசன்ஸ் எல்லாம் யாரும் கண்ணு வச்சிருந்தாரு, அது யாரும் கண்ணு வச்சிருக்கலாம். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இங்க இருக்க எல்லா வீட்லயுமே கண்ணு இருக்குமாமே. எல்லார்கிட்டையும் கண்ணு இருக்கும். எடுத்து போட்டு போயிடுவானுங்களே. யாரு இப்ப போட்டா அவங்க பண்ணி கேஸ்ரா? 15 வருஷம் கேஸ் இல்ல, எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம். நான் ஒன்னு விஷயம் கேள்விப்பட்டேன், நம்ம கம்பெனில வந்துட்டு ஒருத்தவங்க அப்பா வந்து வேலைக்கு போனது. அது ஒரு நல்ல ஃபன். நான் வரதுக்கு முன்ன நடந்தது. நான் வரதுக்கு முன்னா நான் 2019 வந்தேன். அதுக்கு முன்ன ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்ன நம்ம கம்பெனில வேலை செஞ்ச பையன் என்ன பண்ணிருக்கான், அவங்க அப்பா கொஞ்சம் மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்காரு. வேலைக்கு போடாதான் தங்கிருக்காரு. இவன் டென்ஷன்ல கண்டக்ட் போட்டு நேரம் இது சரண்டர் ஆயிட்டான். அது அந்த ஜெயில எங்க இருக்குன்னா, இந்த நம்ம ஃபேமிலி மேல போற வழியில இருக்கு. நம்ம வீட்டுல எல்லாம் வந்துட்டு காலைல அலாரம் அடிச்சு நம்ம எழலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அம்மா எல்லாம் வந்து ஃபேனை தான் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு கடுப்பாயிட்டு அப்பவே ஆஃப் பண்ணி முடிச்சு விட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கண்ட்ரி. பட் நம்மள மாதிரி இந்தியன்ஸுக்கு எல்லாம் வந்து சேஃப்டி தான், நமக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி சொல்ல முடியாது, இங்க எஜுகேஷன்ன்றது கொஞ்சம் கம்மி. பட் இப்பதான் எஜுகேஷன் எவ்வளவு தேவைப்படுது எல்லாம் இப்பதான் தெரியுது. அதனால இப்ப எல்லாம் படிப்படியா முன்னேறி வர்றாங்க. முக்காவாசி பேர் படிச்சது இல்ல, பழையாளுங்க யாரும் படிச்சது இல்லையா, எல்லாமே இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு வராங்க. ஆக்சுவலா மத்த கண்ட்ரில வந்து துபாயில, அதுக்கப்புறம் அமெரிக்கால, லண்டன்ல நம்ம எங்க போய் வேணா வேலை செய்யலாம் இந்தியன்ஸ். அதை கம்பேர் பண்ணும்போது ஈராக்ல வாழ்றது வந்துட்டு, ஈராக்ல வேலை செய்யறது பெஸ்டான விஷயம். சோ அது என்ன பெஸ்டான விஷயம்ன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஈராக்லாம் வெறும் டெசர்ட் மட்டும் நினைச்சிருக்கீங்க, பயங்கரமா இருக்கும். ஸ்னோஃபால் இருக்கும், நிறைய டேம்ஸ் இருக்கு. முக்கியமான விஷயம் இங்க தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. ஆனா இப்ப நம்ம இந்தியால இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், லடாக் போகணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த ஸ்னோ, அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் பாக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல, ஸ்னோ மவுண்டெயின்லாம். அதை நம்ம எவ்வளவு செலவு பண்ணி போனோம். ஆனா இப்ப ஈராக்ல சப்போஸ் நம்ம வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 1000-2000 ருபீஸ் இந்தியன் மணி இருந்துச்சுன்னா
இந்த இடம் அந்த அளவுக்கு லடாக் மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதை சுத்திலும் வந்து ஃபுல்லா மவுண்டைன் தானே. சோ அந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிறது. ரெண்டாவது டர்க்கிலாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட் தானே. டர்க்கிலாம் நம்ம பஸ்லயே போலாம் இங்க இருந்து. கம் டு த பாயிண்ட் வந்துட்டு, ஈராக் ஏன் பெஸ்ட் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு லண்டன்லயோ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரில போறீங்க அப்படின்னா, இப்ப துபாய் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம் எடுத்து நீங்க தங்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் $300 to $600. நம்ம ஒரு காசுக்கு ஒரு 50,000 இல்லாம ஒரு 30,000 இல்லாம நம்மளால வாடகை எடுத்து தங்க முடியாது. சாப்பாடு எக்ஸ்பென்சிவ், எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும். பட் ஈராக்குன்னும் போது அது எல்லாமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஏன்னா ஈராக்கியன்ஸ் வந்து நம்மள வெளியில அலோவ் பண்ண மாட்டாங்க, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. சோ அதனால அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க இருக்கு. நம்ம வந்துட்டு ஃபாரின் போனோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்குமா, நம்ம அதெல்லாம் கிடைக்காம போயிடுச்சுன்னா சஃபர் ஆகும்ல. ஸோ அப்படி யோசிப்போம். பட் ஈராக் வந்துட்டோம் அப்படின்னா இந்தியன்ஸ்க்கு தேவையான எல்லாமே, நம்மளோட இந்தியன் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். ஸோ நீங்க இந்தியால இருந்து வரும்போது இந்த சோப்பு, ஷாம்பு, பிரஷ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு எந்த வித அவசியமே இல்லை. இங்கேயே அது எல்லாமே ரொம்ப ஈஸியாவே நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்தியாவில கிடைக்காத விஷயங்களும் இங்க நிறையவே கிடைக்கும். ஓகேவா? சோ அதெல்லாம் நீங்க வந்து சஃபர் ஆகணும்னு அவசியமே இல்லை. கூட்டமா இருக்குல்ல? ஏன் கூட்டமா இருக்கு? ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம ஊர்ல எல்லாம் சண்டே தானே லீவு, இங்கெல்லாம் ஃப்ரைடே தான் லீவு. அண்ட் ஆல்சோ ஃபாரின் மாதிரியா இருக்கு, நம்ம ஊர் மாதிரி தானே இருக்கு. சோ நம்ம ஊர்ல சாட்டர்டே சண்டே லீவ் மாதிரி இங்க ஃப்ரைடே சாட்டர்டே. ஆனா மேக்ஸிமம் ஃப்ரைடே மட்டும் தான் லீவ் விடுறானுங்க. மேக்ஸிமம் சொல்றது ஸ்கூலும் ஃப்ரைடே சாட்டர்டே லீவ் இருக்கு. இவங்களுக்கு வந்து வீக் வந்து நமக்கு மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இவங்களுக்கு சண்டேல இருந்து வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மேஜரான விஷயம் நான் வந்து சொல்றேன். இங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வந்து செம சீப் அண்ட் பெஸ்ட். நான் இந்தியால வந்து நான் பார்த்தேன், கோப்ரோ வந்து ஒன்னு வாங்கினேன். ஓகேவா? அந்த கோப்ரோ வந்து 54,000 ரூபாய் இந்தியால, இங்க வெறும் 35,000 ரூபாய் தான். அண்ட் வந்துட்டு நான் வச்சிருக்க கிம்பல் வந்து நம்ம ஊர்ல 15,000 ரூபாய் சம்திங், நான் இங்க 8,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஐபோன் வந்துட்டு நம்ம ஊர்ல 1,40,000 ரூபாய் 14 Pro Max 256. பட் இங்க வந்துட்டு நான் 98,000 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஸோ இங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ரொம்பவே சீப்பாவே நமக்கு கிடைக்கும். இதுதான் குர்திஷ். பின்னாடி சத்தம் கேக்குதா? அதெல்லாம் குர்திஷ் லாங்குவேஜ். ஓகே, எல்லாம் ஏகாசார்னு கத்தின்னு இருக்காங்க. ஏகாசார்னு 1000 ஐக்கோடின்னு அர்த்தம். நம்ம ஊர்ல எல்லாம் 20 ரூபா 30 ரூபா வாங்க 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 சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இங்கே அப்படிதான். எல்லா கடைக்கு வசதியும் ஏகாசார் வாரா வாரா அப்படின்ட்டு இருப்பானுங்க. ஓகே, ஈராக் வந்தா அதனால ஈராக் வர எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்ன பெனிஃபிட்னு நான் சொல்றேன். இப்ப இங்க வர்றதுனால என்ன பெனிஃபிட் தெரியுமா? என்ன பெனிஃபிட் இங்க வர்றதுனால? இங்க வேற என்ன பெனிஃபிட்? இன்டர்வியூ எடுக்கணும் ஒண்ணா. The world wants to know the truth. ஐயா, எங்க கம்பெனிக்கு வந்தீங்கன்னா இதுதானே எல்லாம் சோறு, ஏசி ரூம், நல்லா சாப்பிட்டு பாரிக்கிற செஞ்சுட்டு நிம்மதியா இருக்கு. நான் தான் கிராமத்துல இருந்து வந்தேங்க. எங்க ஊரே ஏசி மாதிரி தான் இருக்கும். பிஜிஎல் சிட்டி எங்க ஊரே. பட் இங்க ஏசி கொஞ்சம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறமா அதுவும் இல்லாம கம்பெனி ரூம் கொடுத்தது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு நல்ல சம்பளம் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமான விஷயம், இங்க நீங்க வந்தீங்கன்னா எந்த ஈராக், எந்த குர்திஸ்தானும், எந்த குர்திகாரோட பிரச்சனை வராது. நமக்கு நம்ம. ஆமா, அதுதான் உண்மையா சீரியஸா சொல்றேன். நம்மள வந்துட்டு வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்மள மதிக்கிறாங்க, நம்மகிட்ட நல்லா தான் பேசுறாங்க. நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நம்ம இந்தியன்ஸே தான் நமக்கு பிரச்சனையா இருப்பாங்க. ஆனா அதை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா தமிழன்ஸ்னா, எனக்கு தமிழ்னா அவ்வளவு பிடிக்கும். எல்லாருக்குமே தமிழ்னா பிடிக்கும். ஆனா தமிழ் தான் மேட்ரு. தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு எதிரியே. அதுதான் வந்து 200% உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமா இல்லையான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஈராக்னா டெரரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஈராக்கும் ஒரு நல்ல பிளேஸ் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஒரு நார்மல் கண்ட்ரின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈராக்கை பற்றி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும், இங்கே வரணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உடனே எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்தீங்க அப்படின்னா நான் ஈராக்கை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு டாட்டா பாய், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச்.